2000 ஆண்டுகளாக முருகப்பெருமாளை வணங்குவதற்காக அந்த திருப்பரங்குன்றம் மலை முழுக்க கிரிவலம் சுற்றி வந்து ஒட்டுமொத்த மலையையும் புனிதமாக கருதக்கூடிய இந்து மக்கள் ஒருபுறம். ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு இஸ்லாமிய பெரியவர் இந்த மலையடிவாரத்தில் இறக்கக்கூடிய அவரை மேலே கொண்டு போய் அடக்கம் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு சமாதி கட்டுறாங்க, அதுதான் தர்கா. அதில் வழிபாடு இப்போ நடக்குது. அது இன்றைக்கு மட்டும் இந்த இந்துக்கள் எதிர்க்கலை, 1890களில் இருந்தே வந்து எதிர்த்திருக்கிறாங்க, சட்ட போராட்டம் செய்திருக்கிறார்கள். இப்போ மலைக்கு யார் சொந்தம் கொண்டாடணும்? ஒட்டுமொத்த மலையை புனிதம் என்று கருதக்கூடிய இந்துக்கள் தான். அப்போ இதில் சிக்கந்தர் மலை என்று சொல்லுவதை முதல்ல பிழை. இந்துக்கள் 2000 ஆண்டுகளாக புனிதமாக கருதக்கூடிய அந்த மலையை, அதில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை, அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் அது சைவத்தை அடிப்படையாக கொண்டது. அங்கே யாரும் அசைவ உணவு சாப்பிட மாட்டாங்க. அறுபடை வீடுகளில் பார்த்தீங்கன்னா அது சைவம் சாப்பிட்டு தான் போவாங்களே தவிர அசைவம் சாப்பிட்டா போகக்கூட மாட்டாங்க. அப்படி ஒரு கண்ணியத்தோடு ஒரு மரபோடு அவர்கள் தங்களுடைய பண்பாட்டை பாதுகாத்து கொண்டிருக்கும் பொழுது அதை ஒரு சில இஸ்லாமிய நபர்கள் சீர்குலைப்பதற்காக இது சிக்கந்தர் மலை என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது தவறானது.